செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை மதுக்கரை புறவழிச்சாலையில் நடைபெற்ற முகமூடி கொள்ளை சம்பவம் தொடர்பாக மேலும் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 6 பேர் கைதாகியுள்ள நிலையில் தற்போது மேலும் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவையில் காரை வழிமறித்து முகமூடி அணிந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக மேலும் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 6 பேர் கைதாகியுள்ள நிலையில் மேலும் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களிடம் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மதுக்கரை புறவழிச்சாலையில் நடைபெற்ற முகமூடி கொள்ளை சம்பவத்தில் ஏற்கனவே 6 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண் வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். கடந்த வாரம் கோவை மதுக்கரை புறவழிச்சாலையில கேரளாவிற்கு சென்று கொண்டிருந்த ஒரு காரை வழிமறித்து முகமூடி கும்பல் 3 கார்களில் வந்த முகமூடி கும்பல் அவர்களிடம் வழிப்பறியில் ஈடுபட முற்பட்டனர். இதையடுத்து அந்த காரில் வந்த நபர் காரை வேகமாக எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த சோதனை சாவடிக்கு சென்று அங்கிருந்து மதுக்கரை காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில ஏற்கனவே முதல் கட்டமாக 4 பேரை கைது செய்தனர். அதைத் தொடர்ந்து ஒருவரை கைது செய்திருந்த நிலையில தற்போது மேலும் 7 பேரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இதற்காக ஏற்கனவே டிஎஸ்பி தலைமையில 3 தனிப்படையானது அமைக்கப்பட்டிருந்தது. இந்த தனிப்படை போலீசார் குறிப்பாக இந்த கொள்ளையில் ஈடுபட்ட நபர்கள் எர்ணாகுளம், திருச்சூர் மற்றும் பாலக்காடு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அந்த 3 பகுதிகளிலும் முகாமிட்டு தேடி வந்த நிலையில பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த 7 பேரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இந்த 7 பேரையும் தற்போது மதுக்கரை காவல் நிலையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் வைத்து தனியே வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த 7 பேரும் ஹவாலா பணத்தை யாரெல்லாம் எடுத்துச் செல்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்களை மும்முரமாக அவர்களை கண்காணித்து இந்த பணியில் மட்டும் அவர்கள் ஈடுபட்டு வந்ததும் அவர்களிடம் மட்டுமே கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக யாரெல்லாம் வாடகைக்கு கார் எடுக்கிறார்கள், வாடகைக்கு கார் எடுப்பவர்கள் எதற்காக அந்த காரை எடுக்கிறார்கள் என்றெல்லாம் இவர்கள் முழுவதுமாக கண்காணித்து பிறகுதான் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்ததும் தற்போது ஈடுபட்ட சம்பவம் ஒரு சிறிய தவறின் காரணமாக கார் மாற்றிக் கொண்டிருக்கிற அடிப்படையில் தான் இவர்கள் மாற்றிக்கொண்டதாகவும் தற்போது காவல்துறையினர் முதல் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை அந்த 7 பேரையும் ரிமாண்ட் செய்யவில்லை. பிற்பகலில் அவர்கள் ரிமாண்ட் செய்யப்படுவார்கள் என்றும் அதன் பிறகு மேலும் பல விவரங்கள் கிடைக்கப்பெறும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.